இல்லை ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வீடு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 3 ஃபீட்டுக்கு வந்துட்டு பிரிக் ஒர்க்கோ இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எம்எஸ்ல போடும்போது நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ரஸ்ட் ஆகும், கரோஷன் கண்டிப்பாக ஆயிரும். பட் நம்மளோட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஃபினிஷில் இருக்கும். பாலிமர் மெட்டீரியல் நல்லபடியாக ஃபினிஷ் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. சைஸஸ் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 3 ஃபீட் லென்த் வரும். சரிங்க. இதில் வந்து 1, 2 and 3 feet height. இப்போ வீட்டோட ஃபென்சிங்கில் நிறைய மெட்டீரியல் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபென்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறது என்ன இருக்கும்னா ஈஸியாக வந்து பராமரிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபென்சிங் தான் கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி பார்க்கறதுக்கும் வீட்டுக்கு ஒரு ஏஸ்தட்டிக்கான லுக் ரொம்ப ப்ரீமியமாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபென்சிங் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஃபென்ஸாக நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எங்களோட நிறைய ஃபென்சிங் பார்த்துருக்கோம். பட் நாங்கள் வந்து ப்ரீமியமாக கொண்டு வந்திருக்கோம். நிறைய மக்களுக்கு வீட்டை வந்துட்டு ப்ரீமியமாக காட்டுறதுக்கு இந்த ஃபென்சிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் 0 மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து AntiQo Fences. இந்த ஃபென்சிங் வந்து வீட்டில் நிறைய இடங்களில் பயன்படுத்தலாம், கமர்ஷியல் பேஸில் பயன்படுத்தலாம், காமன் ஏரியாஸ்ல வந்து பயன்படுத்தலாம். இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ முழுவதுமா பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுற சிம்பிளா ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம கூட ஜஸ்ட் ஃபென்ஸ்ல இருந்து பாலாஜி சார் இருக்காங்க. ஹலோ சார். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ப்ரீமியமா தெரியுது அண்ட் லுக் லைக் வந்துட்டு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. பட் ஆனால் டச் பண்ணும்போது ரொம்ப சாலிடா தெரியுது. என்ன மெட்டீரியல் எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க? இந்த ஃபென்ஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா AntiQo Fence சார். ஓகே. இது வந்து நம்ம யூரோப்ல இருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம கொடுத்த இம்போர்ட்டட் மெட்டீரியல். எஸ். உள்ள வந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு. ஸோ உள்ள கனெக்ட் ஆகிற இடங்கள் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கண்டிப்பா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். அதுக்கு மேல வந்து பாலிமர் கோட்டிங் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம்ல வந்துடும். தென் பேஸ் பிளேட் இருக்கும் கீழே. அந்த பேஸ் பிளேட்டும் நம்மளுக்கு வந்து அலுமினியம்ல வரும். ஆமா, இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸி டு இன்ஸ்டாலேஷன் தான். கார்டனிங், பார்க் ஏரியாஸ், தென் வந்து ஸ்விம்மிங் பூல், பப்ளிக் ஏரியாஸ், அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்கு அந்த மாதிரி போடலாம். இல்லை ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. ஆக்சுவலாக ஒரு வீடு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 3 ஃபீட்டுக்கு வந்துட்டு பிரிக் ஒர்க்கோ இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மெயின் திங் வந்து இப்போ இந்த மெட்டீரியல் பார்க்கும்போது லெஸ் மெயின்டெனன்ஸ் மாதிரி தெரியுது. கண்டிப்பா சார். இதுக்கு நீங்க வந்து பெயிண்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அப்சல்யூட்லி பெயிண்டிங் ஃப்ரீ தான், மெயின்டெனன்ஸும் ஃப்ரீ தான். ஈஸியா நீங்க வந்து வாஷ் பண்ணலாம். ஒரு வெட் கிளாத் வச்சு ஈஸியா தொடச்சு எடுத்துடலாம். சூப்பர். பெருசா மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணுங்கிற அவசியம் எதுவும் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ இன்னொன்று வந்துட்டு ஹெவியா மழை பெய்யுது இல்ல வெயில் அடிக்கிறதுனால வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பொறியா உடையிறதோ இல்ல கலர் ஃபேட் ஆகிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அதுதான் இதோட மெயினான பிளஸே அதுதான். இது வந்து வெதர் ப்ரூஃப் தான். இது எக்ஸ்டீரியர் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க் எல்லா ஏரியாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் இல்லை எஸ்எஸ்ல வந்துட்டு நிறைய வந்து ஃபென்சிங் போட்டுறாங்க பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்டான ரீசன் என்ன? நீங்கள் எம்எஸ்ல போடும்போது நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ரஸ்ட் ஆகும், கரோஷன் கண்டிப்பாக ஆயிரும். பட் நம்மளோட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஃபினிஷ்ல இருக்கும். பாலிமர் மெட்டீரியல் நல்லபடியாக ஃபினிஷ் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. எப்படி வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறது? சார் இன்ஸ்டாலேஷன் ரொம்பவே ஈஸி. இது நம்ம வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மாதிரி தான் வரும். இந்த மாதிரி கேப் இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்டர்லாக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பீஸ். ஆமாம், கண்டிப்பாங்க. ஜஸ்ட் இப்படி லாக் பண்ணால் போதும் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்லாக்கிங்க்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். நீங்கள் லோக்கல் ஃபேப்ரிகேட்டரை வச்சு நீங்கள் தாராளமாக இதை பண்ணிடலாம். கீழே உங்களுக்கு நம்ம ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ அந்த இடத்துல நீங்கள் போல்டு வச்சு கீழே மவுண்டிங் பண்ணுறது தான். அண்ட் இந்த இடங்கள்ல எல்லாமே இன்டர்னல்ல வந்துட்டு ஒரு எஸ்எஸ் ராட் உள்ள இருக்கு. கண்டிப்பாக ஒரு எஸ்எஸ் ராட் கூட. அது எதுக்காக கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் வேணுங்கிறக்காக நம்ம எஸ்எஸ் ராட் உள்ள கூட. ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஸ்டாலேஷன் தான். அண்ட் இது எல்லாமே இண்டிவிஜுவல் ப்ராடக்டாக தான் நீங்கள் இன்கேஸ் ப்ராடக்ட் அவங்களும் அனுப்புறீங்க. கண்டிப்பாக. ஸோ இதை வந்து யார் வேணாலும் அவங்களே இன்ஸ்டால் பண்ணலாம். ஆமாம், கண்டிப்பாக ஃபுல் பேக்கிங்கோட தான் வரும். அண்ட் கலர்ஸ்லாம் என்னென்ன கலர்ஸ் இருக்கு சார்? கலர்ஸ் நம்ம வந்துட்டு நார்மலாகவே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அவைலபிளாக இருக்கு. அண்ட் சைஸஸ் கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? சைஸஸ் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 3 ஃபீட் லென்த் வரும். சரிங்க. இதில் வந்து 1, 2 and 3 feet height. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன டிசைன் வெரைட்டிஸ்லாம் இருக்கு சார்? இதில் வந்து நம்மகிட்ட ஒரு 6 டிசைன்ஸ் இருக்கு. ஹெரிட்டேஜ், ரீகல், டியூக், கிளாசிக், எம்பயர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஒவ்வொரு டிசைன்ஸ் தகுந்த மாதிரி ஹைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். கலர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான் பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபென்சிங் வந்துட்டு மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இப்போ AntiQo ஃபென்சிங் வாங்குறதுக்கான சாலிடான ரீசன் வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏஸ்தட்டிக் லுக்ங்க. லுக் தான் மெயின் ரீசனே, லுக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ், பெயிண்டிங் நீடடே கிடையாது. க்ளீன் பண்ணுறது கூட நீங்கள் நான் சொன்னல வெட் கிளாத் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். தென் வந்து வெதர் ப்ரூஃப். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு வெதருக்கும் வந்து அது எதுவும் ஆகாது. ஈஸி இன்ஸ்டாலேஷன். மெயினான ரீசன் வந்து கெரோசின் ஃப்ரீ. ஸோ அதுக்காக தான் நீங்கள் AntiQo Fence சூஸ் பண்ணுங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் எவ்வளவு நாள் வரும்? 10 years வாரண்டியே கொடுக்குறோம். அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் வரையும் கொடுக்குறோம். இப்போ 10 yearsல இன்கேஸ் எந்த பிரச்சனை வந்தாலுமே அந்த ப்ராடக்ட் அவங்களே எடுத்துட்டு திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடும். கண்டிப்பா சார். இவ்வளவு போல்டா நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக மார்க்கெட்டில் ராட்டட் அயன் ஃபென்சிங் தான் இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பல்கியாக இருக்கும், ஹெவியாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் பெயிண்ட் பண்ணுறது, ரஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ அதுக்கு சப்ஸ்டியூட்டாக தான் AntiQo ஃபென்சிங் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா இடங்களுக்குமே ஈஸியாக யூஸ் பண்ண முடியும், ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குங்கிற ரீசன் தான் மெயினாக சொல்கிறாங்க. உங்களோட வீடு கமர்ஷியல் பிளேஸ் இல்லை காமன் ஏரியாஸ் எங்கேயாவது நீங்கள் போடுற மாதிரி ஐடியா
ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஜெஃப் ஃபென்ஸோட காண்டாக்ட் டீடைல் கொடுக்குறோம். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்க, அவங்க சைட்டுக்கு எவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்கோ கேளுங்க, ஒரு கொட்டேஷன் வாங்கிக்கோங்க. ஏன்னா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு மாறுது இல்லை, இன்ஸ்டாலேஷன் தகுந்த மாதிரி மாறும், கண்டிப்பா சார், டெலிவரி தகுந்த மாதிரி மாறுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி பாருங்க. புது ஃபென்சிங் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் நம்ம சேனல் வழியா. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணிடும். ஸோ தேங்க்யூ ப்ரோ. சார் தேங்க்யூ சார், சூப்பராக இந்த க்ரௌட்லேயுமே வந்துட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ.